ஆண்டவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து நம்மளுக்காக கிரியை செய்யணும், எல்லாமே செய்யணும், கொள்ளணும் அப்படின்னாக்கா, அவர் இறங்கி வந்தா, அவர் எவ்வளோ பெரியவர். ஆண்டவருடைய அன்பையும், அவருடைய வல்லமைய குறிச்சும் தாவீது உணர்ந்து, அத தியானிச்சு, அவர் இருதயத்துக்குள்ள ஆழமாய் பதிய வச்சதுனால தான், அவருக்கு முன்னாடி இருக்கிற அடைபட்டிருக்கிற கதவா இருக்கட்டும், வாசல்களா இருக்கட்டும், மதில்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் பார்த்து சொல்றாரு, "வாசல்களே உங்கள் தலைகளெல்லாம் உயர்த்துங்க. ஏன்னா, அவர் பெரியவர். அவர் வந்து நுழையறதுக்கு ஏத்த மாரி நீங்க இல்ல. நீங்கலாம் சின்ன சின்ன வாசல் தான், சின்ன கதவு தான். என் தேவன் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் அவ்ளோ பெரிய தேவன் அவரு. அவர் வந்து நுழையிற அளவுக்கு நீங்க இல்லையேப்பா. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லிட்டு வாசல்கள பார்த்து தாவீது பேசியிருக்கலாம். அதனால தான் அவரு சொல்றாரு, "வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போறார்றா. அவர நான் கூப்பிட்டுட்டேன். அவர் வந்துட்டாருன்னா வேற லெவல்ல இறங்கி செய்வாரு. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாத்தையும் அந்த வாசக்கட்டு, தலைக்கால் இந்த மதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு வாசல பார்த்து பேசியிருப்பாரு. இந்த நாட்களிலும் நான் கத்துக்கிட்டதுன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான். இவனுக்கு பிரச்சனை இருக்காது, அவனுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சும்மா வேற லெவல்ல அந்தர் பெல்ட்டி அடிச்சு செய்யும் பிரச்சனை நம்ம வாழ்க்கையில. அதெல்லாம் மேற்கொண்டு அவருடைய கிரீடத்துக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து நல்ல போராட்டத்த போராடி